அழகாய் இருக்கிறாய், தொப்பை பயமாய் இருக்கிறது என்று யாராவது சொல்லிவிடுவார்களோ என்று கவலை கொள்ளும் டீனேஜ் பெண்கள் ஒருபுறம், பெண்கள் முன்னிலையில் தொந்தியும் தொப்பையுமாய் நன்றாகவா இருக்கிறது என்று கவலை கொள்ளும் ஆண்கள் ஒருபுறம். எவ்வளவு ஸ்லிம்மாக இருந்தேன், திருமணத்துக்கு பிறகு இப்படி பெருத்துவிட்டேன் என்று கவலைப்படும் பெண்கள் ஒருபுறம், ஓடி ஓடி வேலை செய்தாலும் உடம்பு குறையாமல் எடை அதிகமாகி விட்டதே என்று சலித்து கொள்ளும் நடுத்தர வயது ஆண்கள் பெண்கள் அதிகமாகி வருகிறார்கள். என்ன செய்தால் இந்த தொப்பை இல்லாமல் இருக்கலாம் என்பதை பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் தயவு செய்து நம்மளுடைய லைஃப் மைண்ட் செட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாக தலை முதல் பாதம் வரை எல்லாமே குண்டு குண்டாய் பெருத்திருப்பது தான் உடல் பருமன் என்ற எண்ணம் இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள். உடலில் வயிறு, இடுப்பு, பிட்டம் போன்ற பகுதிகளில் மட்டுமே பெருத்த உடலின் தோற்றம் பார்க்கலாம். மெல்லிதாக இருந்தாலும் உடல் பருமனுக்கான அறிகுறியே என்று சொல்லலாம். உடலை கனக்கச்சிதமாக வைத்திருக்கும் பெண்களுக்கு கூட வயிறு தொப்பை வீழ்வதை தடுக்க முடியவில்லை என்ற கவலை இருக்கும். முன்பெல்லாம் பெண்கள் துணி துவைக்கும் போது குனிந்து நிமிர்ந்து துணி அலசினார்கள், வீட்டை பெருக்கி துடைத்தார்கள். இப்போதெல்லாம் நின்றபடியே செய்வதால் வயிறு இயல்பாகவே பெருத்து விடுகிறது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். சரி, என்ன செய்தால் தொப்பை இல்லாத அழகிய வயிற்றை பெறலாம்? கடுமையான உடற்பயிற்சி செய்தால் தொப்பை குறையாது. கடுமையான டயட்டின் பின்தொடர்ந்தால் அப்போதும் குறையாது. இரண்டையும் ஒன்றாக செய்யும் போதுதான் நிச்சயம் தொப்பை குறையும். தொப்பை என்றால் என்ன? தொப்பைக்கான காரணத்தை இந்த வீடியோ மூலம் நாம் ஆராய தேவையில்லை, ஆனால் நம்மளுடைய அனுபவத்தின் மூலமாக பார்க்கலாம். உடலில் எலும்பு பகுதியே இல்லாத உறுப்பு தான் வயிறு. இந்த உறுப்பில்தான் முக்கியமான உறுப்புகளை காக்கும் பொறுப்பு இருக்கிறது. வயிற்றின் உள்ளிருக்கும் உறுப்புகளை உறுதியோடு காத்து உடலோடு ஒட்டியிருந்தால்தான் அது வயிறு. அதுவே விரிந்த அளவுக்கு அதிகமாகும் போது தொப்பை என்று அழைக்கப்படுகிறது. சிலருக்கு தொப்பையானது வயிற்று பகுதியை தாண்டி முதுகு வரையிலும் பரவி இடுப்பு பகுதியே தெரியாமல் இருக்கும். இந்த தொப்பையை குறைக்க கொஞ்சம் மைண்ட் செட் ஹார்ட் ஒர்க் போதும், விரைவிலே குறைத்து விடலாம். குறிப்பாக அழகாய் கச்சிதமாக இருக்கும் விரும்பும் டீனேஜ் பெண்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க. பானங்களில் கவனம் செலுத்துங்கள். பானங்கள் என்றதும் செயற்கை பானங்கள் என்று நினைத்து விடாதீர்கள் நண்பர்களே. கெட்ட கொழுப்புகளை எரிக்கும் ஊட்டச்சத்து மிக்க பானங்கள் நம்மில் கொட்டி கிடக்கிறது. அவற்றை வேலைக்கு ஒன்றாகவோ தினம் ஒன்றாகவோ எடுத்துக்கொள்ளுங்கள். அண்ட் வெள்ளரிக்காய் நீர்ச்சத்து அதிகம் இருக்கும். இந்த வெள்ளரிக்காயில் கலோரிகள் மிக குறைவு. நார்ச்சத்து அதிகம் இருக்கும் வெள்ளரிக்காய் வயிற்றில் சேரும் கொழுப்புகளை கரைத்து உடலின் ஆல்கலைன் அளவையும் சீராக பராமரிக்கும். புதினா, இஞ்சி இவை இரண்டுமே உடலுக்கு புத்துணர்ச்சியை தருவதோடு பசியை கட்டுப்படுத்துவதிலும் சிறப்புமிக்க குணங்களை கொண்டிருக்கிறது. இதை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது அதிகமாக சாப்பிடுவர்கள் கூட அளவான உணவை எடுத்துக்கொள்வார்கள். போதுமானவரை இவற்றை உணவில் சேர்க்காமல் தனியாக பானமாக தயாரித்து அருந்துவது நல்லது. எலுமிச்சை எல்லா வகையிலும் உடலுக்கு பயன் தரும். எலுமிச்சை ஏதாவது ஒரு வகையில் பயச்சாறாகவோ உணவுப் பொருள்களில் சாறாகவோ பிழிந்து அவ்வப்போது உடலுக்கு எடுத்துக்கொள்வது நல்லது. ஆனால் அதிகப்படியான தொப்பை குறைக்கும் எலுமிச்சை சாறை தினமும் அப்படியே எடுத்துக்கொள்வது நன்மை தரும். எலுமிச்சையில் இருக்கும் பெக்டின் என்னும் நார்ச்சத்து அதிகரிக்கும் பசியை கட்டுப்படுத்துகிறது. உடலில் சேரும் நச்சுக்களை வெளியேற்றுவதோடு தேவையில்லாத கொழுப்புகளையும் கரைத்து வெளியேற்றும். மேற்கண்ட வெள்ளரிக்காய், புதினா, இஞ்சி, எலுமிச்சை நான்கையும் தவறாமல் எடுத்து வந்தால் நிச்சயம் நாளடைவில் தொப்பை குறையும். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்துக்கொள்வதை விட சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். அண்ட் அதிகாலையில் சிறிய வெள்ளரிக்காய் நறுக்கி ஒரு சொம்பு நீரில் சேர்த்து அதனுடன் எலுமிச்சை சாறு, புதினா இலை, ஒரு கைப்பிடி இஞ்சி துருவல், 3 டீஸ்பூன் கலந்து 3 மணி நேரம் ஊற வைத்து தண்ணீரில் குடித்தால் 15 நாட்களில் பலன் தெரிய ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து 3 நாட்கள் இடைவேளையில் 3 மாதங்கள் வரை குடித்து வந்தால் நிச்சயம் தொப்பை காணாமல் தட்டை வயிறை பெறலாம். பகல் நேரங்களில் மோருடன் புதினா, இஞ்சி, வெள்ளரிக்காய் அரைத்து சேர்த்து குடிக்கலாம். வெள்ளரிக்காய், புதினா இலைகளை மைய அரைத்து அதனுடன் இஞ்சி சாறும் எலுமிச்சை சாறும் சேர்த்து குடிக்கலாம். இஞ்சியின் காரத்தையும் புதினாவின் மணமும் எலுமிச்சையின் புளிப்பும் குறைத்துவிடும். இந்த பானங்கள் தொப்பை குறைய மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியத்துக்கும் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை குறிப்பிடத்தக்கது. தொப்பையை நினைத்து சாப்பிடுங்கள். உணவை சாப்பிடும்போது இவை தொப்பை குறைக்கும் என்று எண்ணத்தோடு சாப்பிடுங்கள்.
அரிசி உணவை குறைத்து பச்சை காய்கறிகளை அதிகம் எடுத்து வந்தால் தொப்பை மட்டுமல்ல, உடல் எடையும் குறையும். நீர்ச்சத்து மிக்க காய்கறிகள் சால்ட்டில் அதிகம் இடம்பெறும்படி பார்த்து கொள்ளுங்கள். தொப்பைக்கு உதவும் உணவுகள். பிடித்த உணவு பிடித்த ருசி என்று கண்டதையும் நொறுக்கி தள்ளுவதை விடுங்கள். அதிக இனிப்பு, அதிக உப்பு, எண்ணெய் பலகாரம், வறுத்த பொரித்த உணவுகளை, கொழுப்பு நிறைந்த உணவுகள், நொறுக்கு தீனி, சாக்லேட் வகைகள், பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட சிப்ஸுகள் இவையெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். மூளைக்கு தெரிகிறது, ஆனால் நாக்கு சுவைக்கு அடிமையாகி விட்டதே என்று நினைத்தால் தொப்பை கொஞ்சம் கூடுவது போல் கற்பனை செய்து பாருங்கள். பின்பு அதை வாழ்நாளில் எப்போதுமே தொட மாட்டீர்கள். இவற்றையெல்லாம் தவிர்த்தால் நீங்கள் வலு குறைந்த நோஞ்சானா ஆகிவிட மாட்டீர்கள். மாறாக அழகாக ஃபிட்டான ஆரோக்கியமான தட்டை வயிறை பெறுவீர்கள். உடற்பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் சொன்னதெல்லாம் சாப்பிடுறேன், ஆனால் எனக்கு தொப்பை குறையவில்லையே என்று கவலைப்பட்டால் எப்படி தொப்பை குறையும்? இரு கைகள் தட்டினால்தான் ஓசை என்பது போல் உணவோடு உடற்பயிற்சி சேர்த்து செய்யும் போதுதான் தொப்பை குறைய தொடங்கும். கடுமையான உடற்பயிற்சி செய்தால்தான் தொப்பை குறையும் என்று பயப்பட வேண்டாம். கொழுப்பை குறைக்கும் உணவுகளில் கவனம் செலுத்துவதோடு எளிமையான உடற்பயிற்சிகளை 10 நிமிடங்களாவது செய்யுங்கள். காலையில் எழுந்ததும் 10 தோப்பு கரணங்களை போடுங்கள். பொருட்களை கீழே போட்டு குனிந்து நிமிர்ந்து எடுப்பது போன்று 40 முறை செய்யுங்கள். எப்போதும் நாற்காலியில் அமராமல் தரையில் சம்மானமிட்டு அமருங்கள். இன்னும் சில எளிய பயிற்சிகளை உடன் சேர்த்து செய்யுங்கள். தினமும் 10 நிமிடங்களாவது நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். படுக்கும்போது குப்புற கவிழ்ந்து வயிற்றை ஐத்தியபடி 1 மணி நேரம் படுக்கலாம். ஆனால் இதை மருத்துவர்களும் உடற்பயிற்சி நிபுணர்களும் ஊக்குவிப்பதில்லை என்பதால் அவர்களது ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. உடற்பயிற்சியோடு உணவு முறைகளை திட்டமிட்டு உரிய நேரத்தில் எடுத்துக்கொண்டு வந்தால் பானை போன்ற தொப்பை பக்குவமாய் குறைந்து கச்சிதமான வயிற்றை கொடுக்கும். பிறர் பிளாட்டான வயிற்றுக்கு உங்களுக்கு நீங்களே 100க்கு 100 மதிப்பெண் கொடுத்து கொள்ளலாம். இதையெல்லாம் நீங்கள் செய்து கொண்டு வந்தால் நீங்கள் குனிந்து கீழே பார்த்தால் உங்களுக்கு தொப்பை உண்டா என்று கேள்வியே உண்டாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதிக தொப்பையை குறைக்கிறது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்தடுத்து நம்ம லைஃபுக்கான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை நம்ம சேனலில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். மறக்காமல் தயவுசெய்து நம்மளுடைய லைஃப் மைண்ட் செட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.